போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கம்மிங் ஏஐக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் டெஸ்ட் 3க்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஷெடியூல் உள்ள மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து டே 1 டே 2 நம்ம பார்த்துட்டோம். அண்டு இப்போ வந்து பார்க்கும்போது டே 3ல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து சில டாபிக்ஸ் வந்து நம்ம நினச்சி போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே நேராக போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த டிட்டர்மைன் த ஃபோர்ஸ் இன் ஏபி ஆஃப் த ட்ரஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ பை த மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ். த செக்ஷன் இஸ் மேட் பாசிங் த்ரூ த ஏபி ஏடி அண்ட் இடி அண்ட் த மொமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏபிசிடிஇ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. சென்ட்ரலாக வெர்டிகலாக என்ன செய்யுது, 100 டன் அப்படிங்கிற ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, த மெத்தட் ஆஃப் செக்ஷன், த செக்ஷன் மேடு பாசிங் த்ரூ த ஏபி அண்ட் ஏடி, த மொமெண்ட் ஆர் டேக்கன் அபவுட். சரிங்களா? ஸோ ஏபிஏடி இடியில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த லோடானது பாஸ் பண்ணப்படுது. எந்த இடத்துல இருந்து நம்ம மொமெண்ட்டை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டேக்கிங் அபவுட் த மொமெண்ட் விச் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இந்த டிராயிங் முதல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டாவே அது 90 டிகிரியில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அதுதான் மெயின் கான்செப்ட். ஒன்ஸ் 90 டிகிரி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அங்கனக்குள்ள ஜீரோ ஃபோர்ஸ் வில் பி ஆக்டட் ஆகும். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுலேயும் 90 டிகிரி எங்கே நமக்கு இருக்குது, செங்குத்தா டிங்கிற பாயிண்டில், பி அண்ட் டிங்கிறதுல என்னது செங்குத்தாக இருக்குது. ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் எங்கே எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிங்கிற ஜாயிண்டில் தான் என்ன செய்வோம்னா எடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் இஸ் என்னது டி. ஏன்னா லோடுங்கிறது பியில் ஆக்ட் பண்ணுறதுனால அங்கே எடுக்க முடியாது. சிங்கிற ஜாயிண்ட், ரெண்டு பக்கம் சிங்கிற ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஆப்ஷன் ஏ. ஸோ ஏங்கிற ஜாயிண்ட் அண்ட் சிங்கிற ஜாயிண்ட் இருக்குது. ஸோ சிங்கிற ஜாயிண்ட்லையும் நம்ம நினைச்ச முடியாது, ஃப்ரீ எண்ட்லையும் எடுக்க முடியாது. ஏங்கிற ஜாயிண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட்லையும் நினைச்ச முடியாது, நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் என்னது சி தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் என்னது சியில் டி. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா த ஃபோர்ஸ் இன் ஏ சிடி ஆஃப் த ட்ரஸ் இன் ஷோன் இன் ஃபிகர். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி 90 டிகிரியில் வந்து ஃபோர்ஸ் ஆல்வேஸ் என்னவாக தான் இருக்கும், உங்களுக்கு ஜீரோ ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இது என்னது 90 டிகிரி. ஸோ நமக்கு வந்து ஃபோர்ஸஸ் வந்து என்ன தான் ஆக்ட் ஆகும், ஜீரோவாக தான் இருக்கும். சரியா? ஸோ அது ஒன்று. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். எ கேண்டிலிவர் பீம் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் த magnitude and the direction of the moment to be applied at the free end of for the zero vertical deflection அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம், ஃப்ரீ எண்ட் ஃபார் த ஜீரோ வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கான ஈக்குவேஷன் அண்டு மொமெண்ட்டுக்கான டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். ஸோ எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷன் என்னது பிஎல் கியூப் டிவைடட் பை 3EI. ஓகேவா? ஸோ அதே கரஸ்பாண்டிங்காக நமக்கு வந்து கேண்டிலிவரில் மொமெண்ட் ஆக்ட் ஆனால் என்னது, கிளாக் வைஸ் மொமெண்ட்டுக்கு எம் ஐ திங்க் ஒய் இஸ் ஈக்குவல் டு ml by 2EI. சரியா? ஐ திங்க் ml ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ml ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. சரிங்களா? இதுதான் வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆனால் அதுக்குரிய டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலாவும், அதே இது நார்மல் லோடு ஆக்ட் ஆனால் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆனால் அதுக்குரிய டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவும். இப்போ ரெண்டையுமே ஈக்குவேஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது என்ன இருக்கும், பிஎல் கியூப் டிவைடட் பை 3EI ஈக்குவல் டு ml ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. ஓகேவா? ஸோ EI will be cancel, L cube L square will be cancel. ஸோ நமக்கு என்ன மட்டும் இருக்கும், P by 3L. ஓகே? ஸோ M divided by 2 அப்படின்னு இருக்கும். நமக்கு என்ன தேவை, நமக்கு M தான் தேவை. அப்போ M is equal to PL into 2 divided by என்னது அப்படின்னா 3. ஸோ ஆல்ரெடி we know that லோடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு என்னது தெரியும். சரியா? ஸோ அதில் அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஸோ லோடு பாருங்கள் என்ன இருக்குது, சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? லோடு 9 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 2 இன்ட்டு 2 3. சரியா? ஸோ கெட் கேன்சல் பண்ணால் 12. சரிங்களா?
12 kilonewton meter. சரியா? அப்போ ஆன்சர் இஸ் வந்து என்னது அப்படின்னா 12 kilonewton meter. ஸோ ஃப்ரீ எண்டில்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ எண்டில் எப்போவுமே நமக்கு எப்படி தான் இருக்கும், கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு எண்டில் தான் என்ன செய்யும், நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, the moment distribution method is best situated for rigid frame. சரிங்களா? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஏ நமக்கு ஜேடிவால கூட கேட்டாங்க 23ல். சரியா? ஸோ ரிஜிட் ஃப்ரேம்ஸ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா if fifth question. சரியா? if unit rotation to be caused at the end A as shown in figure, the fair end being hinged support and the moment of to be applied at the A where EI is the flexural rigidity of the beam, take length of the beam is AB is 5 meter. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னு சொல்லிட்டாங்க, 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபேர் எண்டு பீயிங் ஹிஞ்சுடு சப்போர்ட். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 3EI by Lன்னு போடலாமா? அப்போ 3 வந்து எனக்கு என்னது தெரியும். சரிதானே? ஓகேவா? ஸோ இ வந்து என்னது நமக்கு, இஐ நமக்கு தெரியாது, அதை அப்படியே அனோன்னு வச்சுக்கலாம். எல் வந்து நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. சரியா? ஸோ அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். 0.6 EI அப்படிங்கிறது என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 0.6 EI அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், the moment required to the rotate the near end of the prismatic beam through the unit angle without translation, the fair end being fixed. சரிங்களா? இது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது ஸ்டிஃப்னஸ் மெத்தடா இல்லை நார்மலாக உள்ள ஸ்டிஃப்னஸ் மெத்தடா அண்ட் நார்மலாக உள்ள ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்குரியதா அப்படிங்கிறதுலே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். சரிங்களா? ஐ திங்க் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், இந்த கான்செப்டில் எது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும். ஸோ ஸ்டிஃப்னஸ்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம கொடுக்கல, பட் டேரெக்டாக நினைச்சிட்டாங்க ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஃபிக்ஸ்டு அட் த பேரண்ட். ஸோ எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் 4EI by L. இது வந்து ஒரு டேரக்ட் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்லோப் அட் த எண்ட் ஆஃப் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 2 மீட்டர் அண்ட் லோட் 5 kg யூனிட் லென்த் ஓவர் த என்டையர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸ்லோப் எண்ட் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் என்னது ஸ்பேன் 2 மீட்டர் அண்டு 5 kg அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கணும். சரியா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், 2. ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கிடணும், இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கிடணும். சொல்ல புரியுதா? ஸோ ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, என்ன கண்டிஷன் முதல்ல பார்க்கணும். சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 2 மீட்டர் லோடட் 5 kg யூனிட் பர் லென்த் ஓவர் த என்டையர் ஸ்பேன் அப்படின்னா என்னவாக இருக்கும், நமக்கு யூடிஎல் அப்படிங்கிற லோடாக தான் என்ன செய்யும் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா 5WL/4 384 EI. முடிஞ்சுதா? அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. சரிங்களா? இதே இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்னொரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. சரியா? இதே இதில் ஸ்லோப்புக்கு வந்து என்ன ஃபார்முலா, WL³ / 24 EI. சரியா? WL³ ஸ்மால் w சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்மால் WL³ / 24 EI. ஸோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிங்கன்னா 5/3i அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், ஆன்சராக கிடைக்கும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரியா? ஸோ இது ஒரு கான்செப்ட்டு. அடுத்து ஃபார் த ஃபிக்ஸ்டு பீம் ஷோன் இன் பிலோ that what that will be the moment MA and MB introduced due to the sinking. அதான் வார்த்தை sinking. சரிங்களா? சிங்க் சப்போர்ட். ஓகே. வேர் த EI is flexural rigidity. ஓகேவா? சிங்க் சப்போர்ட்னாவே என்னதான் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா நமக்கு தெரியும், 6EI by L/L². சரிங்களா? ஸோ 6EI del divided by என்னது L². இது டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, a simply supported beam of a span 6 meter carries an ultimate UDL of 25 kilonewton per meter. The plastic moment capacity of the same is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம மொமெண்ட்டுக்கான ஃபார்முலாக்கே போயிடலாம். சரியா? ஸோ UDL, ஸோ மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா WL² by 8.
சரியா? ஸோ அதில் போட்டாவே என்ன இது ஒரு ஈக்குவேஷன், நம்ம அவ்வளோ தூரம் சால்வ் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கன்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் லெவல் 112.5 kN/m வரும். சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? அடுத்து 10th கொஸ்டின். வாட் டஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் த பெண்டிங் மூமெண்ட் இண்டிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராமில் எப்படி இண்டிகேட் பண்ணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்டிங் மூமெண்ட் அட் எனி செக்ஷன் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் த கிவன் பொசிஷன் ஆஃப் லோடு, கொடுத்துருக்கிற லோடை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அட் த கிவன் செக்ஷன் ஆஃப் எனி பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் லோடு அப்படிங்கிறதும் என்ன சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஐஎல்டின்னு எடுத்துக்கிட்டாவே பாயிண்ட் லோடு தான் முதல்ல என்ன செய்வோம், அப்ளிகேட் பண்ணுவோம். யூனிட் லோடு தான் முதல்ல என்ன செய்வோம், அப்ளிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் என்னது, பி, ஒன்லி பி. சரியா? அடுத்து த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் எனி ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்டு ஃபார் த அப்டைனிங் த மேக்ஸிமம் வேல்யூ டியூ டு த அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் எனி ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்டு அப்டைனிங் த மேக்ஸிமம் வேல்யூ, எதில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராமில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஸோ நம்ம என்ன சொல்லலாம், சிங்கிள் பாயிண்ட் லோட்லையும் கிடைக்கும், யூனிஃபார்ம்லையும் கிடைக்கும், செவரல் பாயிண்ட் லோட்ஸும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி இஸ் அன் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. A single rolling load of 40 kN rolls from the left and end along the simply supported girder span 20 meter. The absolutely maximum positive and negative shear force respectively அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். கேட்டிருக்கிறது என்னது, ஷியர் ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஷியர் ஃபோர்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சரியா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாவே என்ன இருக்கும், சிம்பிளி சப்போர்ட் பீமை பொறுத்த மட்டும் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே தான் இருக்கும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம்ங்கிறது எண்ட் ஆஃப் த சப்போர்ட்டில் தான் இருக்கும் பாயிண்ட் லோடுக்கு, இல்லையா? அப்போ டேரெக்டாக நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், வேர்ட்டிக்கல் லோடுன்னு எடுத்துக்கலாம், இல்லையா? வேர்ட்டிக்கல் லோடு தான் என்ன நமக்கு ஷியர் ஃபோர்ஸஸாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம கொடுத்துருக்கிற லோடு வந்து என்னது, 40 kN. ஸோ முதல்ல எனக்கு எப்படி இருக்கும், ப்ளஸில் இருக்கும், அடுத்து என்ன செய்யும், மைனஸில் வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னது, அப்சல்யூட்லி மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸுங்கிறது 40 kN அண்ட் இன்னொன்று வந்து என்னது -40 kN. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அன் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து a UDL of 10 kN of the length 5 meter moving from the left to right support and a simply supported beam of span 10 meter, the maximum bending moment at 4 meter from the left அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நமக்கு மண்டை குழப்பக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தான், ஐ மீன் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பாருங்கள். ஓகேவா? சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, மொத்த லென்த்துன்னு பார்க்கும்போது 10 மீட்டர், அதில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. சரியா? லெஃப்ட் சைடில் இருந்து. ஓகே? ஸோ இந்த சைடில் இருந்து 4 மீட்டரில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மொமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சைடில் 6 மீட்டர் என்னது பேலன்ஸ் இருக்கும் 10ல். சரியா? அப்போது யூடிஎல் ஆக்ட் ஆகிறது என்ன ஆகும், மிடில் போர்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் பாதி 2 மீட்டர் லெஃப்ட் டிஸ்டன்ஸ்லையும் ரைட் டிஸ்டன்ஸில் 3 மீட்டர்லையும் என்ன செய்யணும், அந்த லோடானது என்ன செய்யப்படும், ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அது எழுதிக்கிடுவோம். 10 kN/மீட்டர், 10 kN/மீட்டர். சரிங்களா? ஸோ ஐஎல்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிங்கிற சப்போர்ட் அப்படியே வச்சுக்கிடுவோம். ஸோ இது ஏ அண்டு பி. ஃபஸ்ட்டு ஐஎல்டி ஆர்டினேட் சி AB/L. ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், 4. சரியா? பிங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், 6. எல்லுங்கிறது என்னது 10. ஓகேவா? ஸோ அப்போ 24 / 10 = 2.4 மீட்டர். சரிங்களா? இது சென்ட்ரில் மேக்ஸிமம், அதான் மேட்ரு. சரிங்களா? இது வந்து என்னது, ஐஎல்டி ஃபார் சென்ட்ரில் மேக்ஸிமம். ஓகேவா? பீமில் சென்ட்ரில் என்னது மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அப்போது கீழே அந்த டிராயிங் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த சென்ட்ரு போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ தான் எவ்வளவு, 2.4 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தேவை. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தேவை. சரியா?
ஃபர்தராக அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் யூடிஎல் அட் லென்த் வைஸாக யூடிஎல் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ரேஷியோவை பார்க்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன இருக்கும், லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா 4/6, அப்போது 2/3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது மீட்டர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதே யூடிஎலை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஎல்டி ஃபார் லெஃப்ட் சைடு யூடிஎல். சரிங்களா? யூடிஎல்லோட லெஃப்ட் சைடில் என்ன செய்கிறோம், ஐஎல்டி கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த ரேஷியோ எவ்வளவு 2. சரியா? டிவைடட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நமக்கு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா? 4 மீட்டரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, 4 இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5, ஏன்னா பார்ஷியலி. சரியா? ஸோ அப்போது 2 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போது லெஃப்ட் சைடில் ஐஎல்டி வந்து எவ்வளவு 1.2 மீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து என்னது, ரைட் சைடு ஐஎல்டி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்து வந்து என்னது, ஐஎல்டி ஃபார் ரைட் சைடு யூடிஎல். ஓகே, ஸோ சேம் கான்செப்ட். சரியா? ஸோ 3 டிவைடட் 6 into 5. ஸோ எப்போ உங்களை கெட் கேன்சல் 1.2 மீட்டர். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு தேவை. சரியா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் மொமெண்ட் மேக்ஸிமம். சரியா? ஏரியா ஆஃப் ஐஎல்டி இன்ட்டு லோடு இன்டென்சிட்டி. சரியா? இதுதான் நமக்கு கான்செப்ட். ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் எல்லாமே ட்ரையாங்கிளாக இருக்கனால ½ இன்ட்டு பிஹெச் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1.2 இன்ட்டு 2.4 டிவைடட் 2. சரிங்களா? ஸோ ஏன்னா இதே நீங்கள் ட்ரையாங்கிளாக பிரிச்சிங்கன்னா அப்படி தானே கிடைக்கும். இப்படி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறீங்க, ஹெச் அண்டு பிரெத்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2. சரியா? அதே மாதிரி 1.2 இன்ட்டு 2.4 டிவைடட் பை 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3 இன்ட்டு லோடு 10. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 9 kN/மீட்டர் வரும். ஆன்சரை செக் பண்ணிக்கோ. ஓகேவா? சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அன் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து 14வது கொஸ்டின். இன் த டிசைன் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர் இன் அடிஷ்னல் லேட்ரல் லோடு. சரியா? அடிஷ்னல் லேட்ரல் லோட் கன்சிடர்ட் to accurate for the initial imperfection of the structure good geometry அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இம்பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு, அடிஷ்னல் லேட்ரல் லோடுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்படி வந்துட்டாவே நமக்கு என்ன தான் அது ஆட்டோமேட்டிக்காக நொட்டேஷனல் லோடு தான் வரும். சரிங்களா? அதுதான் வந்து என்ன வரும், நமக்கு நொட்டேஷனல் லோடு தான் வரும். சரியா? ஸோ அதனால் இது டைரக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 15th கொஸ்டின். Which of the principles state that the influence line for the function reaction shear moment is the same scale as the deflected shape of the beam when the beam is acted on by the function. சரிங்களா? ஸோ டைரெக்டாக யோசிக்காமல் அடிச்சிடலாம். சரியா? முல்லர், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ முல்லர் கான்செப்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. ஸோ முல்லர் கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. முல்லர் பிரின்சிபல் இஸ் தி அப்ளிகேஷன் டு த கெட் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ஏஇயில் கேட்ட கேள்வி. சரியா? ஸோ முல்லர் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அட் எனி செக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரிகார்ட் டு த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக் அனாலிசிஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் அனாலிசிஸில் கீழ்கண்டதில் எது வந்து கரெக்டான சீக்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, த மெத்தட் யூஸ்டு டு அனலைஸ் த டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, த மெத்தட் யூஸ்டு ஒன்லி ஃபார் த மேனுவல் அனலைசிஸ் ஆஃப் த இன்டர்மீடியேட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுவும் கிடையாது. மேனுவல் அனலைசிஸும் கிடையாது. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, த மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த அனலைசிஸ் ஆஃப் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வித் லெஸ்ஸர் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்னது சி. ஓகேவா? ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்து என்னது, ஸ்டிஃப்னஸை கம்பேர் பண்ணும்போது அடுத்து வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெம்பர் இஸ் ஃபிக்ஸ்டு அட் த ஃபேர் எண்டு த பிரிசமேட்டிக் ஆக்ஷன் ஹேவிங் ஏ ரிலேட்டிவ் டு த கே இஸ் ஈக்குவல் டு I/L சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு எண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது தான் 4EK. சரியா? ஃபிக்ஸ்டு. ஹிஞ்சுனா தான் 3EI.
நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரியா? த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் when their degree of kinetic indeterminacy redundancy DOK is a greater than degree of static indeterminacy. சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு என்னது கிடையாது. ஓகேவா? சரியா? அடுத்து பாருங்க, த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் when the DOKR is less than DSOR. சரிங்களா? ஸோ கினமேட்டிக்குங்கிறது ஸ்டாட்டிக்கை விட கம்மியாக இருக்கிறது. சரியா? ஸோ அந்த கான்செப்ட். அப்போ இது வந்து நமக்கு என்னது கரெக்ட். சரியா? அடுத்து த ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் when DOSR is greater than DOKR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது நமக்கு கரெக்டு கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கிரேட்டர் தானே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ த ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் மோர் தென் யூஸ்ஃபுல் when the DOSR is less than DOKR அப்படிங்கிறது என்னது கரெக்ட். சரிங்களா? ஸோ அதாவது 1/K தான், 1/F தானே இல்லையா? ஸ்டிஃப்னஸ்ங்கிறது என்னது 1/, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். அப்போது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் குறையுதுன்னா இங்கே என்ன ஆகும்? கூடும். சரிங்களா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பாருங்கள், DOKR இஸ் லெஸ் தென் DOSR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வரும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். DOSR இஸ் லெஸ் தென் DOKR. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் 2 and 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் கிவன் இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஒன்றுமே கிடையாது. கொடுத்த மொமெண்ட்டை என்ன செஞ்சுருங்க, அதோட லோடோட என்ன செஞ்சுருங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, 960 kN/m. சரிங்களா? இது சிம்பிள் தான். சரியா? டிராயிங் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நினைஞ்சிடலாம். அந்த ஆர்டினேட்டோட என்ன செஞ்சிட வேண்டியது, அந்த லோடை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கான மொமெண்ட்டு. லோடு kN இன்ட்டு டிஸ்டன்ஸு. சரியா? ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆன்சர். நெக்ஸ்ட்டு 21th கொஸ்டின், த இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் ஃபார் த ரியாக்ஷன் அட் த சப்போர்ட் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ரியாக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ILD, இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இதை வச்சு சொல்லிடலாம். இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். எப்படி இருக்குது? ட்ரையாங்கிளாக இருக்கா? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு, ட்ரையாங்கிள்ங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 1 at the சப்போர்ட். சரிங்களா? இதுதான் மெயின். சரிங்களா? எ ட்ரையாங்கிள் வித் ஆர்டினல் 1 at the என்னது சப்போர்ட். இதுதான் மெயின். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வித் த ஆர்டினல் 1 at the அதர் சப்போர்ட், அது கிடையாது. சரிங்களா? ஒரு சப்போர்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரெக்டாங்கிள் நமக்கு ரெண்டுமே கிடையாது. சரியா? ஸோ அதனால் இது டேரெக்டாக நினைச்சிடலாம், போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் த ஃப்ரேம் ஷோன் இன் ஃபிகர் பிலோ. சரிங்களா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூடிஎல் வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரேமில் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் இப்படி கொடுத்துட்டாவே இந்த அனாலிசிஸில் நமக்கு என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு பெண்டிங் எண்ட் மூமெண்ட் எல்லாம் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம். யூடிஎல் ஆக்ட் ஆனால் நமக்கு நார்மலாக எப்படி இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு பீமே எடுத்துக்கோங்க. யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், டயக்ராம் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த பீமுக்கும் என்னவா, சாரி இந்த ஃப்ரேமுக்கும் நமக்கு என்னவா தான் இருக்கும், அதே கான்செப்ட் வைஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி இஸ் ஆன் ரைட் ஆன்சர். சரி, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் ஆகிடும், நடுவில் வந்து என்னது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து என்னது டி. சரியா? இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து 23 பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ பாருங்கள், ஈஸியாக சொல்லிடலாம். கீழே இருந்தே வரலாமா? கிளாபியான் ஈக்குவேஷன் வந்து எதுக்கு வந்துடும், 3 மொமெண்ட் ஆஃப் கண்டினியூஸ் பீமுக்கு போயிடும். யூலர் வந்து எதுக்கு வந்துடும், கிரிப்ளிங் லோடு. சரியா? ஆடி கிராஸ் வந்து எதுக்கு வந்துடும், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மேனி வந்து எதுவும் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் வந்துடும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குது பாருங்கள், டிக்கு 3 and 4 and 1 and ஏக்கு 2. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது கரெக்ட் சீக்வன்ஸாக இருக்குது. சரியா? இது ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஃபார் த போர்ட்டல் ஃப்ரேம் ஷோன் இன் ஃபிகர் த ஷியர் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் இருக்குது. இந்த போர்ட்டல் ஃப்ரேமில் வந்து என்னது ஷியர் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப மெயினானது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ஷியர்னா என்னது, ஹரிசாண்டல் ஹெச்ஏ ப்ளஸ் என்னது ஹெச்டி ப்ளஸ் லோடு ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் விஷயம். சரியா? கொடுத்துருக்கிற சப்போர்ட்டை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அது ஃபிக்ஸ்டா ஹிஞ்சுடா அப்படிங்கிற சப்போர்ட்டை தான் பார்க்கணும். ஸோ சப்போர்ட்டை பார்த்துடலாமா? இப்போ இது பாருங்கள், இது ஃபிக்ஸ்டு, இது வந்து என்னவா இருக்குது பாருங்கள், ஹிஞ்சுடாக இருக்குது.
சொல்ல புரியுதுங்களா? இப்போ சப்போர்ட் என்ன சொல்ல பார்க்கலாமா? ஸோ எப்பவும் போல் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க A to B B to A, ஏன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு எண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் A to B B to A டிவைடட் பை என்னது அதனுடைய டிஸ்டன்ஸ். அப்போது இந்த இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் C to D. சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எதுலேருந்து வந்துடும்? C to Dயில் வந்துடும். பட் என்ன கண்டுபிடிக்க எனக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுவும் கரெக்டு. பட் D to C நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் வந்து என்ன ஆயிடுது, ஹிஞ்சட் ஆயிடுது. அண்ட் இதில் ஒன்று மிஸ்ஸிங், P வந்து மிஸ்ஸிங். ஓகேவா? அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ P வந்து என்னது மிஸ்ஸிங். சரியா? ஸோ HA HD அவ்வளோதான் மேட்ரு. டியை வந்து ஹிஞ்சடாக இருக்கனால நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், to generate the jth column of the flexibility matrix. சரிங்களா? ஸோ generate the jth column flexibility matrixல jth column ஆர்டினேட்டை நம்ம எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், a unit displacement is applied at the coordinate j and the displacement are calculated at the all the coordinates. சரிங்களா? ஸோ யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளைட் அட் த கோஆர்டினேட் ஜே. சரிங்களா? அட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் கால்குலேட்டட் ஆல் த கோஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. ஓகேவா? ஜேங்கிற கோஆர்டினேட் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன தான் வரும், ஃபோர்ஸ் மெத்தடில் தான் வரும். ஸோ அப்போ யூனிட் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு த கோஆர்டினேட் ஜே அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆர் கால்குலேட்டட் அட் த ஆல் த கோஆர்டினேட். சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் என்ன செய்யாது, நமக்கு வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, a unit force is applied at the coordinate j and the displacement of the all the coordinate at the measured. சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான இதாக வரும். சரியா? யூனிட் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு த அட் த கோஆர்டினேட் ஜே. சரிங்களா? அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் மெயின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நான் முதலே சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது 1/f தான் நம்ம படிப்போம் இல்லையா? அப்போ 1/f நம்ம படிக்கும் பொழுது அந்த அணிக்கோவையில் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எதுலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணிவிடுவோம், ஸ்டிஃப்னஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணி இடத்த சேஞ்ச் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை கீழே வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் சி இஸ் அன் ரைட் ஆன்சர். ஃபோர்ஸ் இன் ஃபோர்ஸ் வராது. சரிங்களா? அதனால் அது ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்காது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தாவே என்னதான் நமக்கு தப்பு தான். சரியா? ஸோ இவ்வளவு தான் கொஸ்டின். ஓகே, சரியா? ஓகே, இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு நல்லா படிங்க, நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு அனதர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.